இறந்து போன அடையாளம் தெரியாத நபரின் அடையாளத்தை கண்டறிய ஆதார் கைரேகை விவரங்களை வழங்க UIDAI அமைப்புக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் இறந்து போன நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட முடியாது என்று மத்திய அரசு விளக்கம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என பதிவு செய்யுங்க. இறந்து போன நபரினுடைய கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது இயலாதது என மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இறந்து போன அடையாளம் தெரியாத நபரினுடைய அடையாளத்தை கண்டறிவதற்காக அந்த நபரினுடைய கைரேகை மூலம் விவரங்களை வழங்க UIDAI அமைப்புக்கு உத்தரவிடக் கோரி திண்டிவனம் DSP சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் UIDAI அமைப்பினுடைய துணை இயக்குநர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆதார் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசினுடைய மானியம் உரிய முறையில் செல்வதை உறுதி செய்வதே ஆதாரினுடைய முக்கிய நோக்கம் எனவும் தனிநபருடைய நடவடிக்கையை கண்காணிப்பது அல்ல எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த காரணத்திற்காகவும் தனிப்பட்ட நபருடைய தகவல்களை பகிரப்படாது என உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ உத்தரவிட்டால் அந்த நபருடைய கருத்தை கேட்ட பின்னர் தான் விவரங்கள் பகிரப்படும் என அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இறந்து போன நபருடைய கைரேகையை ஆதார் கைரேகையுடன் ஒப்பிட்டு தகவல்களை வழங்குவது இயலாது என பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.